அன்பர்கள் அனைவருக்கும் முதலில் என்னுடைய சிறந்தாழ்ந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதை மிகவும் சிறப்பாக நடத்தி வரும் திரு பாலகிருஷ்ணன் அவர்களுக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இதற்கு எனக்கு முன்னர் மிகவும் சிறப்பாக உரையாற்றிய அன்பருக்கு மிகுந்த என்னுடைய பணிவுடன் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்னும் கொஞ்ச நேரம் அவர் பேசியிருந்தார், எனக்கு நல்லா இருக்கும் போல தெரிஞ்சது. அது டைம் காலம் கருதி அவருடைய பேச்சை முடித்து விட்டார். ஒன்று அவன்தானே இரண்டு, இன்னொருள் நின்றனன் மூன்றினில், நான்கு உணர்ந்தான், ஐந்து வென்றனன், ஆறு விரிந்தனன், ஏழும்பர் சென்றனன், தானிருந்தான் தானிருந்துட்டே. என்னுடைய மானசீக குருவான குருவானந்தா அவர்களை வணங்கி, ஐயா அவர்கள் நீ யார் என்று சொன்ன தலைப்பை விட அதுவும் கரெக்டு தான். ஆனால் நான் அவர் கேட்டுக்கொண்டது நான் யார் என்ற தலைப்பில் பேச வேண்டும் என்று கேட்டுக்கொண்டேன். இப்போது இந்த ஒரு சினிமா பாடல்களோடு கேட்டிருப்பீங்க. நான் யார் நான் யார் நீ யார், நாளும் தெரிந்தவர் யார், தாயார் மகன் யார் அப்படின்னு ஒரு சினிமா பாட்டு கேட்டிருப்பீங்க. ஆனால் அதனுடைய உட்கருத்து யாரும் கொஞ்சம் யோசனை பண்ணி பார்த்துருக்க மாட்டீங்க. இந்த நான் யார் என்ற வார்த்தை, இப்போ நான் சொல்கிறேன்ல, இது நம்மளுடைய வாழ்க்கையில் நீங்கள் ரொம்ப உன்னிப்பாக கவனிச்சிக்கணுமா அதிகமாக நம்ம உபயோகப்படுத்துகிற வார்த்தையாக தான் இருக்கும். அந்த நான்றது ஒரு நாளைக்கு எத்தனை தடவை நம்ம உபயோகப்படுத்துன்றது நம்மளுக்கே தெரியாது. நான் இதை செய்தேன், நான் இந்த வீட்டை கட்டினேன், நான் கல்யாணம் பண்ணினேன், நான் சமையல் செய்தேன், நான் நன்றாக படித்தேன், நான் இவருக்கு உதவி செய்தேன். இப்படி அந்த நான் என்ற வார்த்தையை நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுறோம். ஆனால் அந்த நான்றதுக்கு என்ன உண்மையான அர்த்தம் என்னுடைய சிற்றறிவுக்கு எட்டிய பேர்த்துட்டு இதை நான் இங்கே விளக்க விரும்புகின்றேன். இப்போ நான் செய்கிறோன்னு சொல்கிறோம். இப்போ நம்ம சாப்பிட்ட உணவு நம்மளால் செரிக்க முடியுதா? அது நம்ம செய்கிறோமா? இல்லை நம்ம உடல் உள்ள இதயம் இயங்குது, அதை நம்ம இயக்கிறோமா? இல்லை சிறுநீரகம் இயங்குது, அதை நம்ம இயக்கிறோமா? நம்ம உடம்புல இருந்து ஒரு முடி வளருது, அதை நம்மளால் வளர்த்து காமிக்க முடியுமா? இல்லை நகம் வளருது, அதை நம்மளால் வளர்க்க முடியுமா? ஆனால் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அனைத்தையும் நான் தான் செய்கிறோம். ஏன் இந்த நான் தான் செய்கிறேன்றது இந்த மனிதனுக்கு ஏன் இது வருகிறதுன்றன்னா, இந்த நான் என்பது இந்த உடலோடும் மனதோடும் இந்த ஆத்மாவை சம்பந்திப்படுத்தும் பொழுது அவனுக்கு இந்த அகங்காரம் வந்துடுது. எப்போ மனிதன் இந்த உடலோடு இந்த ஆத்மாவை சம்மந்தப்படுத்தும் பொழுது அவனுக்கு அந்த அகங்காரம் அனைத்தையும் நான் செய்கிறேன். அதோட மனசு கூட. இப்போது நீங்கள் நல்லா சிந்தித்தீங்கன்னா என்னுடைய உடம்புன்னு தான் சொல்லுவோம், அதே போல் என்னுடைய மனசுன்னு தான் சொல்லுவோம். அப்போ என்னுடையதுன்னு சொல்லும் பொழுது இது நம்மளுக்கு வேறானது தானே இந்த உடம்பு. என்னுடைய மனசுன்னு சொல்லும் பொழுது இதுவும் நம்மளுக்கு வேறானது தான். ஆனால் நம்ம என்ன சொல்லுவோம், இதுதான் என்னுடையது அப்படின்னு சொல்லும் பொழுது நம்மளுக்கு அந்த உண்மையான நம் உள்ள இருக்கின்ற அந்த ஆத்மாவை, அதாவது சாட்சியாக இருக்கின்றதை, அதை இந்த உடம்போடு ஏற்றி வைத்தும் மனதோடு ஏற்றி வைத்தும் நம்ம காலந்தொட்டு அது இந்த கர்ம வினையினால் ஏற்றி வந்ததுனால அனைத்தையும் நம்ம தான் செய்கிறோம். நம்மளுக்கு இந்த கடமை இருக்குதுன்னுவாங்க கேட்டினா, நம்மளுக்கு அது நல்லா சிந்தித்தோமா நம்மளால் ஒரே ஒரு துரும்பு கூட அசைக்க முடியாது. அந்த இறைவனுடைய சித்தம் இல்லாமல் இது நல்லா சிந்தித்து பாருங்கள். ஒரு நாள் நம்மளுடைய வாழ்க்கையை நினச்சிங்கன்னா நம்ம நினச்ச மாதிரி எதுவுமே நடந்திருக்காது. ஆனால் என்ன சொல்கிறோம், நான் இதை செய்துட்டேன், இது செய்கிறேன், இது காரணம் என்னன்னா மறுபடியும் அதே தான். இந்த உடம்பு இந்த ஆத்மாவில் ஏற்றி வைக்கிறோம். அப்போது இந்த ஆத்மான்றது என்ன? இப்போ இறைவன்றது அனைத்து இடத்துலையும் இருக்கும் பொழுது நம்ம உள்ளும் இருக்கணும்ல. அதுக்கு தான் அதை நம்ம பரமாத்மா ஜீவாத்மான்னு சொல்கிறாங்க. ஆனால் பரமாத்மா ஜீவாத்மானெலாம் வேறு வேறு கிடையாது.
இந்த பிரம்மம்ன்றது எங்கே நீக்கமர நிறைஞ்சிருக்கும் போது நம்ம உள்ளே இருக்குது. அது உள்ளே இருக்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறதுக்காக ஒரு ஜீவாத்மான்னு பேர் கொடுத்துருக்காங்க. இதில் என்ன விஷயம்னா, இந்த மனசில் வந்து இந்த பரமாத்மாவனுடைய சித்து வந்து பட்டு வேலை செய்யும்போது இது ஜீவாத்மாவை வேலை செய்யுது. அதுதான் ஆத்மாவை சத்து சித்து ஆனந்தம்னு சொல்கிறது. அது சத்தாகவும் இருக்கிறது. ஆத்மா 3 காலத்தில் இருக்குது. இப்போ இருக்குது, இதுக்கு முன்னே இருந்தது, இனிமேலும் இருக்க போகிறது எதுவோ அதுதான் ஆத்மா, அதுதான் பரமாத்மா. ஆனால் நம்ம உடம்புல எதனால் அது சொல்கிறோன்னா, அது நம்மளோ இயற்கையாகவே வந்து நம்ம வந்து அந்த உடம்போடு சேர்த்து மனசோடு சேர்த்து நம்ம பழகிட்டோம். காலம் என்ன, அது காரணம் என்ன, நம்ம காலங்காலமாக செய்து வந்த கர்ம வினைகள். அந்த கர்ம வினைகள் வந்து பதியுது. அப்போ அந்த கர்மாவை கூட அனாதின்னு சொல்லுவாங்க. அது சில பேருக்கு நம்ம இது கருத்துக்கள் முரண்பாடு வரலாம். வேதத்தில் என்ன சொல்லுவாங்கன்னா, அது வாட்சியார்த்தம்னு சொல்லுவாங்க, வார்த்தையால் விளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதே போல் ஜீவன் அதுவும் விளக்க முடியாதுன்னு சொல்லுவாங்க. அதுவும் ஒரு அனாதி தான், கர்மாவும் ஒரு அனாதி தான், அவித்தியும் ஒரு அனாதி தான், மாயையும் ஒரு அனாதி தான், பிரம்மமும் ஒரு அனாதி தான். ஆனால் இப்போது நம்மளுக்கு ஒரு பெருத்த சந்தேகம் வந்துடும். அனைத்தையும் அனாதினும் பொழுது அனைத்தும் பிரம்மத்துக்கு ஈக்குவலா, சமமா? அது அப்படி கிடையாது. இதெல்லாம் பிரம்மத்திலிருந்து தோன்றியது தான், பிரம்மத்திலிருந்து வந்தது தான். ஆனால் எந்த காலத்தில் எப்படி வந்தது, எதனால் வந்ததுன்றது யாராலும் இது வரைக்கும் எப்படியும் விளக்க முடியாது நிற்கிறதுனால, அது வார்த்தையால் விடுக்க முடியாததுனால அதுக்கு வாட்சியார்த்தம்னு சொல்லிடுறாங்க. அப்போ பிரம்மம் ஒன்று தான். அப்போது இந்த உடம்பை வந்து இதுக்குள்ளே இருக்கின்ற இந்த ஜீவாத்மாவையும் பரமாத்மாவையும் ஐக்கியம்னு சொல்கிறது கூட எதுக்குன்னா நம்ம புரிஞ்சிக்கிறதுக்காக தான் சொல்கிறாங்க. ஏன்னா இதுக்குள்ளே தான் இருக்குது. இதில் நம்ம என்னன்னா அறியாமையில் இருக்கிறோம். இதை எப்படி நம்ம உணரலன்னா, தூங்குகிறோம். தூங்கும்பொழுது நம்ம ஒன்றுக்கு எதுவுமே தெரியாது. அங்கே வந்து மனத்தினுடைய இயக்கம் இந்த பக்கத்தில் இருக்குது, எதுவும் ஒன்றுமே புரியாது, எதுவும் ஆனந்த நிலையில் இருக்கிறோன்னு சொல்கிறோம். பிரம்மமும் அதுதான் ஆனந்தம், அது சத்து சித்தானந்தம். இது வந்து காரண சரீரம். இப்போ கனவு நிலையில் போகிறோம், அங்கே வந்து நம்ம வந்து உற்பத்தி பண்ணுறோம், பலவிதமான இதுகளை உற்பத்தி பண்ணுறோம். அது இன்னொருத்தருக்கு தெரியாது, அது பிராதிவாசிக சத்தியம்னு சொல்லுவாங்க. இப்போ அந்த உற்பத்தி பண்ணும்பொழுது உற்பத்தி பண்ணுறது மறுபடிக்கு தெரியவே தெரியாது. அதே போல் நம்ம நிஜ வாழ்க்கையிலும் உட்காந்துன்னு இருப்போம், ஏதோ யோசனை பண்ணுவோம், இன்னொருத்தரை பற்றி ஏதோ ஒரு கற்பனை பண்ணிக்கினே இருப்போம். அவர் இப்படி, அவர் இந்த குணமுடையவர், நம்மளை பற்றி நம்மளுக்கு தெரியாது, நம்மளை பற்றி சுற்றி இருக்கிறவங்களுக்கு தெரியும். அதுக்கு இது என்னன்னா, நம்மளுடைய அந்த ஆணவம் என்னன்றதுன்னா அடுத்தவங்களை குறை சொல்லியே பழகிடும். அதுதான் ஒரு இந்த கதை கூட சிறப்பான ஒரு கதை சொல்லுவார்கள். இப்போ சரியாக ஞாபகத்துக்கு வர மாட்டேங்குது. ஒரு அரசர் வந்து அவருக்கு கண்ணில் வந்து சரியான வலி. யாரோ வந்து சித்த வைத்தியர்கள் அவங்களுக்கு தெரிந்த அனைவரும் வந்து ட்ரை பண்ணுறாங்க, அது குணப்படுத்த முடியல. அப்போது இதுக்கு யாராவது எனக்கு குணப்படுத்த முடிஞ்சவர்கள் இருந்தால் வரலாம், அவர்களுக்கு தகுந்த சன்மானம் தரேன் அப்படின்று அனைவருக்கும் தண்டோரா போட்டு சொல்கிறாரு. அப்போது ஒரு முனிவர் வந்து வரார், நான் உங்களுடைய இது குணப்படுத்திடுறேன் அப்படின்ட்டு ஏதோ அவர் தேடி படித்து ஒரு மூலிகை கொடுத்து குணப்படுத்தும் போது கண்ணில் வந்து செவந்தல் எரிச்சல் இருக்குது. இன்னையிலிருந்து நீங்கள் வந்து பச்சை பொருள்களை தான் பார்க்கணும், பசுமையானது தான் பார்க்கணும் அப்படின்னும் பொழுது இவங்க என்ன செய்தாங்கன்னா, அந்த இருக்கிறவங்க மொத்த பேரும் சேர்ந்து அவர் இருக்கிற இடத்தெல்லாம் பச்சையாக பெயிண்ட் அடிச்சிட்டாங்க, எங்கே போனாலும் பச்சையாக ஆக்கிட்டாங்க. இவர் 15-20 நாள் பொறுத்து முனிவர் வர்றார் உள்ளே, இவரே உள்ளே விட மாட்டேன்றாங்க. இருங்க, உங்களுக்கு பச்சை பெயிண்ட் அடிச்சிடுறேன், அப்போ தான் வந்து நீங்கள் பார்க்க முடியும். அப்போது இரியான் அப்படின்ட்டு நான் போகிறேன்ட்டு உள்ளே போயிட்டு அந்த அரசரான்ட்ட சொன்னார், இது எதுக்கு நீங்கள் வந்து பச்சை பெயிண்ட் அடிக்கணும், அனைத்தையும் எதுக்கு பசுமையாக மாற்றணும், அட்லீஸ்ட் நீங்கள் ஒரு பச்சை கண்ணாடி போட்டுக்கலாம், இல்லை நீங்கள் உங்களை மாற்றிக்கினா போதுமே, இந்த உலகத்தை மாற்றணும்னு நினைக்கிறீங்களே. அப்படி தான் அனைவரும் மாறணும் தான் நம்ம நினைக்கிறோம். நம்ம வந்து மாறுறதே கிடையாது, இன்னொருத்தர் மாறுறது தான். இவங்க வந்து கோவக்காரு, இவங்க பொறாம பிடிச்சவங்க, இவங்க வஞ்சகம் முடியவங்க, அடுத்தவங்கள தான் சொல்கிற மொழியோ, நம்மக்கிட்ட அந்த குணங்கள் இருக்குதுன்றதுக்கு எதிர்க்கிறவங்க எல்லாருக்கும் தெரியும். இப்படி நம்மளை தான் மாற்றிக்கணும்.
இப்படி இதெல்லாம் வந்து இந்த நல்வழியில் இந்த மனசை ஏற்றும்போது இதுதான் கீதையில் வந்து 20 விதமான இதெல்லாம் சொல்லுவார் குணநலங்கள். அந்த குணநலங்களை எடுத்து போனோம். அடுத்தது தியானம். இது வந்து அப்போ இந்த ஆத்மா வந்து பரமாத்மாவை தெரிஞ்சுக்கணுன்னா அதுக்கு 4 விதமான இது சொல்கிறாங்க. சாதன சதுர்த்திய சம்பத்தின்னு சொல்கிறாங்க. அது வந்து விவேகம், வைராகியம், சமதம ஆதி சட்க சம்பத்தி, முமுட்சுன்னு சொல்லுவாங்க. இதில் விவேகன்றது என்னன்னா நித்திய அனித்திய அதனுடைய வேறுபாடை நம்ம தெரிஞ்சுக்கணும் முதல்ல. அதுதான் விவேகம். விவேகம் இல்லைன்னா எதுவுமே செய்ய முடியாது. இப்போ கூட நீங்கள் கேட்குறீங்கன்னா நான் சொல்கிறத உட்காந்துக்கின்னு வீட்டில் போயிட்டு இவர் சொல்கிறதெல்லாம் ரைட்டா அடுத்தவங்க சொல்கிறதெல்லாம் ரைட்டா அதை ஒரு விசாரம் பண்ணி அப்படி பண்ணணும். அதுதான் நம்மளுடைய இந்தியாவில் தான் அது அந்த விசாரத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. வேதத்துங்களில் விசாரம் பண்ணணும். ஆனால் நம்ம பண்ணுறது கிடையாது. யாரும் எதை சொல்கிறாங்களோ இந்த கடவுள் கும்பிடு, இத்தனை வழக்கு, இத்தனை இது எலுமிச்சம்பழத்தில் வழக்கு ஏற்று, பூசணிக்காயில் வழக்கு ஏற்று இப்படி எதை சொல்கிறாங்களோ அது பின்னாலே போய்கினே இருப்பாங்க. அதனால் மொத்தத்தில் நம்ம என்னென்ன நம்மளை அறியறதுக்கு பார்க்கணும். நம்மளை அறியறதுக்கு இந்த விவேகம் வந்து முக்கியமாக. நித்திய இப்போ நான் சொன்னேன்ல நித்திய நித்தியன்றது பிரம்மம், நம்ம உள்ள இருக்கிறது ஆத்மா. இதில் நிறைய முரண்பாடுகள் வரும். அது எப்படிப்பா நம்மளே கடவுளாக இருக்க முடியும் அப்படின்றது ஒரு கருத்து. என்னென்ன நாமும் கடவுள் தான். ஆனால் இது நிறைய பேருக்கு உடன்பாடு வராது. ஏன்னா நம்மளுடைய முறைகள் வந்து வேறு. கடவுளை வந்து நம்ம தூரத்திலே பார்த்துட்டோம். அது பேர் பரோட்சனான்னு சொல்லுவாங்க. அது உள்ளவே தான் இருக்குது. அதே நம்ம பார்க்கணும். அதை பார்க்குறதுக்கு இந்த நித்திய அனித்திய விவேகம் பண்ணிக்கினே இருக்கணும். நித்திய அனித்தியன்றது என்னென்னா நித்தியன்றது பிரம்மம், அது சத்து சித்த ஆனந்தமாக இருக்கிறது. இந்த உலகத்தில் இருக்கிற பொருள்கள் அனைத்தும் அனித்தியன்றதுன்றதுக்கு நம்ம அது மித்தியான்னு சொல்லுவாங்க. அதுதான் பிரம்மம் சத்தியம், ஜெகத் மித்தியான்னு சொல்கிறது. மித்தியான்றது என்னென்னா இப்போ நம்ம மித்தியான்றது இப்போ அனுபவத்தில் இருக்கிறோம். இப்போது இந்த வீடு இருக்குது, மக்கள் இருக்காங்க, நம்ம பணம் காசு அனைத்தும் வந்து நேரடியாக பார்க்குறோம். அது அனுபவத்தில் இருக்கிறதுனால அதை நம்ம வந்து சத்தியம்னு நினச்சிப்போம். அதனால தான் பிரச்சனையே. எது வந்து அது எதனால் இப்போ இன்றைக்கி இருக்கிறது வந்து அது நாளைக்கு காணாது போயிடும். எதுவாக இருக்கட்டும், இப்போ தோற்றமுடைய பொருள் அனைத்தும் வந்து ஒரு நாளைக்கு அழிஞ்சு தானே தீரணும். அது எந்த இந்த பூமியாக இருக்கட்டும், சூரியனாக இருக்கட்டும், அனைத்தும் இந்த பிரபஞ்சத்தில் உழைத்த அனைத்து பொருள்களும் தோற்றம் அழிஞ்சதுன்னு கூட சொல்ல முடியாது, மாறுதலுக்கு உட்பட்டது. இப்போ நம்ம உடம்புல கூட செகண்டுக்கு செகண்டு மாறிக்கினே இருக்குது. நேற்று இந்த உடம்பு நம்மளுக்கு கிடையாது, இப்போ இந்த செகண்டில் இருக்கிற உடம்பு அடுத்தது கிடையாது. அனைத்தும் வந்து மாறுதலுக்கு உட்பட்டது. இதுதான் நம்ம மித்தியான்னு சொல்கிறோம். இதை புரிஞ்சிக்கின்னு பிரம்மன்றது சத்தியன்றது எடுத்துக்கணும். இதை எடுத்துக்கின்னு அதை வந்து வாழ்க்கையில் கடைப்பிடிக்கணும். அதுக்கு தான் இந்த நல்ல சத் சங்கங்களில் ஈடுபட்டு எப்போவுமே வந்து மனசு அதுலேயே ஈடுபாட்டு இருந்து அந்த சொரூபத்தை நோக்கி போகணும். இப்போ உண்மை பேசுறது வேறு, உண்மை சொரூபமாக இருக்கிறது வேறு. உண்மை பேசுறதுன்னா பேசுவாங்க, சாமி தடுமாறி போய் கூட பேசலாம். உண்மை சொரூபமாக இருக்கிறவங்க எப்பவுமே பேச மாட்டாங்க. அதனால தான் ஞானிகள் வந்து ஆத்மஸ்வரூபமாக இருக்காங்கன்னு சொல்லுவாங்க. அவங்க ஆத்மஸ்வரூபமாக இருக்காங்கன்னா அவங்க அந்த பிரம்மத்திலேயே இருப்பாங்க. பிரம்மத்திலேயே இந்த உலகத்தில் உள்ள அனைத்து பொருட்களும் மித்தியா, நம்ம உள்ளே இருக்குது தான் சத்து. அதுதான் சித்தாகவும் வேலை செய்யுது. அதுதான் ஆனந்தமாக இருக்குது. இந்த ஆனந்தத்தை தான் நம்ம தூக்கத்தில் டெய்லி அனுபவிக்கிறோம். ஆனால் அறியாமையில் அனுபவிக்கின்றோம். எப்படி அறியாமையில் அனுபவிக்கிறோன்னா, நல்லா தூங்குகிறோம், ஆனந்தமாக இருக்குதுன்னு காலையில் எழுந்த உடனே மறுபடியும் இந்த உடம்பு வந்து விவகாரத்தில் ஈடுபடும் பொழுது அனைத்து என்ன சொல்லிடுறோம், நம்ம உடனே அந்த ஆனந்தத்தை வந்து மறந்துடுறோம், தெரியாது போயிடுது. மறுபடியும் உலக விவகாரத்தில் வந்து மறுபடியும் பந்தத்தில் கட்டுப்பட்டு மறுபடியும் ப்ராப்ளங்கள், மறுபடியும் அதே பிரச்சனைகள். அது எப்படி தூங்கி எழுந்தோமோ அப்படியே மறுபடியும் எழுந்துக்கிறோம், அதே பிரச்சனையிலேயே வாழறோம். இப்படி வாழறதுக்கு இது நீக்கிறது தான் இந்த அந்த சாதன சதுர்த்திய சமயத்தில் சொல்லிட்டு போகிறதுக்கு அவளுக்கு வைராக்கியம் சொல்லுவாங்க. இந்த வைராக்கியன்றது அது ரொம்ப கடினம். அது ஒரு சமீபத்தில் கூட ஒரு கதை படித்தேன். குரங்குங்கள்லாம் சேர்ந்து ஒரு கூட்டம் போட்டு தான், நாளையிலேருந்து நம்ம உண்ணாவிரதம் இருக்கணும். சரி, அனைத்தும் வந்து மறுபடியும் எல்லாம் ஒன்றா சேர்ந்ததுங்க.
இது அனைவரும் கேட்டு கூட இருப்பீங்க இந்த கதையை. அப்போ ஒரு குரங்கு சொல்லிச்சான், ஐயோ உண்ணாவிரதம் முடிஞ்சு கொஞ்ச நேரம் ஆகிட்டா நம்மளுக்கு பசி எடுக்குமே, இப்போவே பழங்கள்லாம் எடுத்துன்னு வந்து வச்சுப்போம். எல்லாம் பழத்தை எடுத்துன்னு வந்து வச்சுதுங்களாம். வச்சோடனே இன்னொரு குரங்கு சொல்லிச்சான், ஐயோ அது கூட டைம் ஆகிடும், முதல்ல அந்த தோலெல்லாம் உரிச்சு வச்சுப்போன்றான். அதில் வந்து ஒரு குட்டி குரங்கு இருந்து சொல்லிச்சான், உண்ணாவிரதம் முடிஞ்சு இன்னும் டைம் ஆகும், அது கொஞ்சம் நம்ம வாயிலே அடக்கி வச்சுப்போம், உண்ணாவிரதம் முடிஞ்சு கூட சாப்பிட்லாம். அது கொஞ்சம் கொஞ்சமாக உள்ளம் போயிடுச்சு. அப்படி தான் நம்மளுடைய வைராக்கியம். இப்போ இந்த இடத்த விட்டு பேசிட்டு நம்ம வெளியே போயிட்டோமாவே மறுபடியும் நம்மளுடைய அந்த ஏற்கனவே நம்ம செய்த அந்த பிராரப்த கர்மம், அந்த சஞ்சீத கர்மத்தில் தான் நம்ம பிறந்துக்கிறோம். அந்த 3 கர்மம் சொல்லும்போது சஞ்சீதம், பிராரப்தம், ஆகாமியம். அந்த சஞ்சீத கர்மன்றது காலங்காலமாக நம்ம சேர்த்து வச்சுக்கிது. அதில் ஒரு பிரிவில் இப்போ நம்ம வந்து பிறந்திருக்கோம். இது நம்ம அனுபவிச்சு தீரணும். இந்த உடம்புல எந்த நோய் வந்தாலும் இது கடவுளினுடைய பிரசாதமாக ஏற்றுக்கணும். ஆனால் ஏற்றுக்க மாட்டோம். ஒரு சின்ன வலி வந்தாலும் நம்மளால் ஏற்றுக்க முடியாது. இது நாம் ஏற்கனவே செய்தனுடைய பலனை இப்போ அனுபவிக்கின்றோம் அப்படின்னும் பொழுது அந்த மனசில் வந்து ஒரு நிறைவு வரும். மொத்தத்தில் நிறைவின்மை தான். வேதத்தில் என்ன சொல்கிறாங்கன்னா, மனசு நிறைவாக வாழறவங்களுக்கு தான் மோட்சம்னு சொல்கிறாங்க. அதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். அப்போ நிறைவு எப்படி வரும்? நிறைவுக்கு வந்து ஆசை எல்லாத்தையும் விட்டுடணும். ஆசை எப்படி விடுறோம்? ஒன்றுன்னு ஆசைக்கு காரணம் என்ன? அறியாமை தான். அதெல்லாம் அனைத்துக்கும் வந்து அந்த அறியாமை தான். அதுதான் இப்போ மொத்தத்தில் இப்போ அந்த பிரம்மத்துக்கு சொல்லும்போது கூட, எண்ணிலிருந்த ஒன்றை யான் அறிந்ததில்லையே, எண்ணிலிருந்த ஒன்றை யான் கண்டு கொண்ட பின், எண்ணிலிருந்து ஒன்றை யாவர் காணவில்லையரோ, எண்ணிலிருந்து இருந்து யான் கண்டு கொண்டேனே அப்படின்னு பாடுறாங்க. அப்போ அந்த நான் அந்த உள்ளே வந்து நம்பவே உள்ளே போய் 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 பார்க்கணும். இந்த பிரம்மத்தை நோக்கி பிரம்மன்றது நோக்கி போகிறதில்ல, அது ஏற்கனவே நம்ம உள்ளே இருக்குது. அந்த மொத்தத்தில் எவ்வளோ அந்த அறியாமைகளை நீக்கிக்கினே போகணும். அதுதான் அந்த 36 தத்துவங்க சொல்கிறாங்கல்ல. அந்த 36 தத்துவத்தில் ஸ்தூலம் 6, சூட்சுமம் 20, அது சூட்சுமம் ஸ்தூலம் 6, சூட்சுமம் 20, 5 நமக்கு அன்னியமாக உள்ள பூதங்கள் 5. அதுக்கு அடுத்தது வந்து அவித்தை, மாயை, ஜீவன், பிரம்மம், ஈஸ்வரன். இது மொத்தத்தில் இது லாஸ்ட்டில் 5 சொல்லும்போது தான் மறுபடியும் அது வந்து அனாதின்னு சொல்லுவாங்க. அதில் கடைசியில் நம்ம எஞ்சி நிற்கணுன்னா பிரம்மம் தான் நிற்கும். இது மொத்தத்தில் ஒவ்வொன்றா நீக்கிக்கின்னு போகணும். இப்போ ஐயா சொன்ன மாதிரி இந்த பிரிவில் ஏதோ கொஞ்சம் ட்ரை பண்ணுவோமே. இப்போ வந்து கேட்டுருவீங்க, நம்மளால் ஆனால் ஏதோ முயற்சி பண்ணிங்கன்னா அடுத்த பிரிவில் கொஞ்சம் பண்ணிக்கின்னு போகலாம். ஒரே மூட்டை வந்துடும். இப்போ அவர் பேசுகிறாரு, அவருக்கு வந்துடுச்சா அப்படிலாம் நினைக்கக்கூடாது. எனக்கு வராது போகலாம், உங்களுக்கு வரலாம். எனக்கு வரலையே, அவருக்கு வரலையே பேசுகிறவர், அப்படி அந்த முதல்ல தெரிஞ்சுக்குங்க. அதுக்கடுத்தது அதுக்கு தகுந்த மாதிரி அனைத்தையும் மாற்றிக்கினே போய்கினே இருங்க. ஒவ்வொன்றா மாற்றின்னு போகணும். அதுக்கு மொத்தத்தில் அதுதான் சொல்லுவாங்க. இப்போ கோபப்படுறோன்றது தெரிஞ்சால் தான் ஒழிக்க முடியும். பொறாமப்படுறன்றது நம்மளுக்கு அந்த எண்ணம் வந்தால் தான், அதே வராது. நம்ம பொறாமப்படுறன்றது நம்மளுக்கே தெரியாது. அது மாதிரி அந்த கெட்ட எண்ணங்கள் நம்மளுக்கு வரும் பொழுது நம்மளுக்கு வருது அப்படின்னு தெரிஞ்சால் அதுவே நீங்கிடும். முதல்ல அதையே நம்ம தெரிஞ்சிக்க மாட்டோம். இப்படி அனைத்தையும் ஒவ்வொன்றா நீக்கிக்கிட்டே போகணும். இன்றைக்கி அதுக்கு தான் நிறைய நம்மளுக்கு இந்த காரணகாரிய விவேகம், பஞ்சகோச விவேகம் இதெல்லாம் சொல்கிறாங்க. பஞ்சகோச விவேகன்றது அன்னமய கோஷம், பிராணமய கோஷம், மனோமய கோஷம், விஞ்ஞானமய கோஷம், ஆனந்தமய கோஷம். இதில் வந்து ஃபஸ்ட்டில் வந்து அது வந்து ஸ்தூல சரீரத்தில் வரும். மீதி 3 வந்து சூட்சும சரீரத்தில் வரும். கடைசியில் வந்து ஆனந்தமய கோஷம் வந்து காரண சரீரத்தில் வரும். இது எப்படி ஒவ்வொன்றா நீக்கிறதுன்றது பார்க்கும் பொழுது நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும். நம்ம இப்போ பேசின்னு இருக்கும்போது நம்ம அனைத்தையும் இது தெரிஞ்சுக்கிறோம். உள்ளே ஒன்று சொல்லுது, அனைத்தையும் புரிஞ்சுக்கிறோம். கனவு கண்டோன்றதையும் ஒன்று சொல்லுது, சாட்சியாக நினைப்பாங்க. நல்ல ஆனந்தமயமாக தூங்கணுன்னு சொல்லுது. அதுதான் அது பிரம்மம். அது நம்மளுடைய உள்ளே வந்து ஜீவனாக, அதுதான் அதுக்கு வந்து சிதாபாசன் கூட சொல்லுவாங்க. சிதாபாசன்றது என்னென்னா, இந்த உள்ளிருக்கின்ற அந்த மனசில் வந்து பிரம்மத்தினுடைய சித்து
படும் பொழுது அது இயங்க ஆரம்பிக்கிறது. அதுதான் சித்தாக வேலை செய்யுது. அதனால தான் நம்ம அனைத்து தெரிஞ்சுக்கிறோம். ஆனால் அதில் வந்து நம்ம அது மாயை கலந்து போகுது. அந்த மாயை கலந்து போது தான் அதுக்கு முன்ன சொன்ன மாதிரி நம்ம செய்கின்ற கர்ம வினைகளுக்கு தகுந்த மாதிரி நம்மளுடைய உடம்பு மனசு வந்து மாறுது. அதை நம்ம இப்போ வந்து இந்த ஆகாமிய கர்மத்தில் வந்து இதை எவ்வளோ மாற்றிக்கணும்னு முயற்சி பண்ணணும். முழுமையாக மாற்றணுன்றது ரொம்ப கடினம். அதுதான் தவம் செய்யணும்னு போது. தவம் கூட செய்யறதுக்கு எப்படின்னா, அது செய்யறதுக்கு அது கூட ஒரு சின்ன கதை மாதிரி சொல்லுவாங்க. ஒரு பெரிய பண்ணையார், அவர் வந்து தன்னுடைய குழந்தையோடு வந்து ஒரு அங்கே போய் குழந்தையோடு இருக்கும் பொழுது அங்கே வந்து ஒரு மாடு கன்றுக்குட்டி போடுது. அந்த குழந்தையும் கன்றுக்குட்டியும் விளையாடும் பொழுது அந்த குழந்தை என்ன செய்யுதுன்னா, அது 4 கால் கையில் விட்டு ஈஸியாக தூக்குது குழந்தைய. இப்படியே காலங்கள் உருண்டோடி போகும்பொழுது அந்த வந்து பையன் வந்து வாலிப வயசு அடைகிறான். ஒரு 20 வயசு ஆகிறான். அப்போது இவன் 50 கிலோ இருக்கிறான், அது 80 கிலோவுக்கு போயிடுச்சு. அப்போவும் எளிமையாக தூக்குறான். அது மாதிரி தவன்றது வந்து இடைவிடாமல் நீங்கள் எந்த அளவுக்கு செய்துன்னு இருக்கும்பொழுது தான் அந்த தவம் கை கொடும். நான் இன்றைக்கி செய்யிட்டேன், நாளைக்கு ஏதோ ஒரு காரணம் சொல்லிவிட்டு விட்டுட்டேன். அதே போல் நம்ம சிறு சிறு எக்ஸசைஸுகள் கூட வீட்டில், ஆனால் உடம்பு முக்கியம் இல்லை. ஐயா சொன்ன மாதிரி உடம்பு இல்லைன்னா அது ராமகிருஷ்ண பரமஹம்சர் கூட ஒரு கதை மூலமாக சொல்லிக்கிறேன். நான் அடிக்கடி சொல்லியிருக்கேன். உடம்பு இல்லைன்னா இந்த ஆத்மாவை நம்ம யார் பேசுகிறதுக்கு யார் இருக்கோம், கேட்கறதுக்கு யாரும் கிடையாது. இந்த உலகமும் கிடையாது, எதுவும் கிடையாது. அதனால் இந்த உடம்பு வந்து அதுதான் உடம்பார் அழியார் உயிரார் அழியார், திடம்பட மெய்னானும் சேரவும் மாட்டார், உடம்பை வளர்க்கும் உபாயம் அறிந்தேன், உடம்பை வளர்த்தேனே உயிரை வளர்த்தேனே அப்படின்னு.